எம்ஜிஆரோட ஆகப்பெரிய தொண்டனா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவர் வழியில் வந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோடு உங்களுக்கு அப்படி என்ன ஒரு பிணக்கு? ஒரு பிணக்குன்னு சொல்றதுக்குள்ள நான் விரும்புகிற தலைவர் தான், விரும்பிய தலைவர் தான். என்ன அவர் இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு அவரை அறிமுகப்படுத்திய போது அன்றைக்கு அரசு கொறடாவாக திருப்பூர் மணிமாறன் இருந்தார். திருப்பூர் மணிமாறன், நானும் வி சாமிநாதன் அவர்களும் அன்றைக்கு தமிழ்நாட்டிலே துணை காவல் அதிகாரிகள் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் தேர்வுக்கான பட்டியல் தயாரிக்க வேண்டும். அதிலே நம்முடைய அதிமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களா, எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இதில் பயணிக்க வந்தவர்கள் யார், அதில் என்று பயிற்சிக்கு வந்தவர்கள் யார் என்றதெல்லாம் பார்த்து பட்டியல் தயாரிக்கிற பொறுப்புகளை எங்களிடம் கொடுத்திருந்தார். நாங்கள் பட்டியல் தயாரித்துக் கொண்டிருந்தோம். லாயர்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அலுவலகம் அது இப்பொழுது பொருட்காட்சியாக வைத்திருக்கிறார்களே, அங்கே மேல் மாடியிலே மதியம் உணவு கொண்டு வந்தார் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆருக்கு. எங்களை எல்லாம் ஒன்றாக உட்கார வைத்துத்தான் ஒரு எம்ஜிஆர் எங்களை சாப்பிட வைத்தார். அப்பொழுது இந்த அம்மையார் என்ன பக்கத்தில் அவர் எல்லோருக்கும் பரிமாறினார்கள். அதுவும் எம்ஜிஆருக்கு மட்டும் பரிமாறவில்லை, எல்லோருக்கும் பரிமாறினார்கள். அப்பொழுது இன்னும் கையிலே ஒரு அக்காரவடசர் என்று அவர் வீட்டில் இருந்து மிக சுவையான ஒரு பாயாசம், அதை ஒரு கப்பலை போட்டு கொண்டு வந்து நான் பக்கத்தில் வைத்தபோது நான் தள்ளி வைத்து விட்டேன். உடனே அதை எடுத்து இது நன்றாக இருக்கும், நீங்கள் சாப்பிடுகின்ற திரும்ப கையில் எடுத்து கொடுத்தார். அப்போ அந்த அளவிற்கு அவருக்கு என் மீது பாசமும் உண்டு, அவர் மீது எனக்கு மரியாதையும் உண்டு. அவர் எம்ஜிஆரும் அதை மிகுந்த இதோடு தான் இருப்பார். எங்களுக்குள்ள என்ன வந்தது என்றால், இராணுவ வண்டியிலே அவர் செருப்பு காலோடு ஏறி நின்று விட்டார். அவருக்கும் அவர் தெரிந்து செய்தார் என்று சொல்ல முடியாது. அவர் அந்த நேரத்திலே அவர் அணிந்திருந்த வெள்ளை செருப்பு, குதிகால் போட்ட செருப்பு காலோடு ஏறி நின்று விட்டார். அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அல்லது அங்கிருந்து இறங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துவிட்டது. அதனாலே எங்களுக்குள்ளே கொஞ்சம் மனஸ்தாபமே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. இரண்டாவது, எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு இன்னொரு தலைவரிடம் பணியாற்றுகிற மனப்பான்மை எனக்கு வரவில்லை. அதனால தான் எம்ஜிஆரின் தலைவரிடம் போய் பணியாற்றுகிறதுக்கு நான் தயாராகிவிட்டேன்.